அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் நோயாளிகள் ஹோமியோபதியில எப்படி குணம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம கியூர் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். இப்ப நோயாளிகள் அப்படின்னா ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வியாதிக்கு, அதாவது ஒரு சர்க்கரைக்கோ இல்ல பிரஷருக்கோ இல்ல ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வர்றவங்களை நம்ம அப்படி முழுமையா அப்படி பாக்குறது இல்லை. இவங்களுக்கு ஒரு ஸ்கின் பிரச்சனை தான் இருக்குது, இவங்களுக்கு சுகர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது இல்லை. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கூட வேற என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனை முழுமையா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அப்ப இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது இதுல குணமாக்கல் எப்படி நடக்குது, அப்ப குணமாக்கல் ஆகுது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்ப இந்த வியாதி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதாவது நெவர்வெல் சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த டைம்ல ஒரு பிசிக்கலா உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அவங்களோட வாழ்வியல் சூழல்ல மனசை பாதிக்கிற மாதிரியான என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப நிறைய பேஷண்ட்ஸ், ஒரு கேன்சர் பேஷண்ட்டே கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பையன் இறந்துட்டான், அப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது, அதுல இருந்து நான் வெளியவே வரல, அதுக்கப்புறம் கிராஜுவலா இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிச்சு. இல்ல ஒரு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆனது, இல்லைன்னா யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணது, இந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரீகால் பண்ணுவாங்க. சோ அப்ப இதை ஒரு மெயின் காசேட்டிவ் ஃபேக்டரா நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உடம்புல கூட இதனால என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்றோம். இதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அப்ப மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல கியூர் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான தூக்கம் இருந்தது இல்ல, என்னோட வேலை செய்யற திறனே ரொம்ப அதிகமா இருக்கு, இப்ப எனக்கு யோசிக்கிற தன்மை ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கிறேன், நான் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு ஈஸியா போக முடியுது, எனக்கு மோஷன் ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்தது, ஆனா இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே ஈஸியா கிளியர் ஆயிடுச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல அந்த பெர்மனன்ட் கியூர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியா நம்ம ரொம்ப அதிகப்படுத்திடுறோம். அதிகப்படுத்தும் போது அவங்களோட இம்யூனிட்டி அதிகமாகும் போது சின்ன கிளைமேட் சேஞ்சஸோ இல்ல மழை பெஞ்சிச்சுன்னா நனைஞ்சாவே இல்ல தண்ணி மாத்தி குடிச்சாவே சளி பிடிக்கிறவங்களுக்கு அந்த டெண்டன்சி எல்லாமே நல்லா ஃபுல்லா மாறிடுது.